இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா கன்ஃபார்ம் 234 தொகுதியும் தளபதி தான் ஜெயிச்சிருப்பாரு. அவர் சினிமா விட்டு போறதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவர் சினிமா விட்டு போனாலும் எங்க மனசுல வந்து எப்பவுமே நீங்க இடம் பிடிச்சிருப்பாரு தளபதி. பெண்களுக்கான முக்கியமான படம் இது. அதுவும் முக்கியமா சின்ன குழந்தைங்க வருங்கால இப்போ ஜென்ரேஷன்லாம் இப்போ நாங்கள் வந்து தளபதி பார்த்து பார்த்தே வளர்ந்தோம். வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டர் மிஸ் பண்ணுறாங்க. விஜய் வந்து அவர் சினிமா விட்டு போனாலும் முதலமைச்சராக வந்து மக்களுக்கான நல்ல எண்ணத்தை செய்வார். உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பிடிச்சிருக்கு. மற்றபடி எல்லாருமே பிடிக்கும். வேறு லெவலில் தளபதி ஃபேமஸ் எப்பவுமே. அவர் சினிமா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாத்தினா இது அவர் வந்து பார்க்க முடியாது. இதே கடைசி கிடையாது. நான் வருஷம் கூட பார்ப்பேன். சினிமா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். தளபதி அவர் இது மேலே எப்போ பார்ப்போம் எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் இதே இதில் கண்ணு கலங்கிடுச்சு. நான் லாஸ்ட் சீனா 3 பேருக்கு வரைக்கும் அழுதுக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு ஒன்று முக்கியமான ஒருத்தவங்களுக்கு, 3வது பார்த்து தளபதிக்கு. இவருக்காக மட்டும்தான் அழுதுக்கிறேன். நான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. கடைசி படம்ன்றதுனால வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என் ஆசை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. ஓகே, இப்போ திரையில மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களோட விஜய இப்போ மக்கள் மத்தியில ஒரு முதலமைச்சரா வந்து இருந்திருக்காரு. இப்போ நம்மளோட வந்து வாழ வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தான். மாற்றம் ஏற்படுறது நல்ல விஷயம் தான். அந்த மாற்றம் வரும் சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு சின்ன ஒரு மாற்றம் வந்துக்குது. பெரிய விஷயம் தான் அது. அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கடுத்து தளபதி. வரலாற்றுல அது ஒரு முக்கியமான தருணமா இருக்குது. இதெல்லாம் எம்ஜிஆர் வின் பண்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்கேல இருந்து வந்தாரு. அந்த சப்போர்ட் மூலமா வின் பண்ணிட்டாரு. அண்ணா பார்த்தோன்னா நம்ம மொழி பிரச்சனை, அந்த பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை, அதை வச்சு வின் பண்ணிட்டாரு. தளபதி பார்த்தா இந்திய வரலாற்றிலே சரி இது மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சது சரித்திரமே இருக்காது. ஏன்னு கேட்டா தனிச்சு நின்று 108 இடத்துல வின் பண்ணி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அமைச்சர்களை பார்த்தா 7 அமைச்சர்கள் பெண்கள் இருக்காங்க. அதில் தலித் அமைச்சர்கள் 7-8 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். எந்த ஒரு இந்திய வரலாற்றிலே சரி யாருமே இது மாதிரி பண்ணது கிடையாது. இதுல எல்லா மதமும் சம்மந்தம் இந்த படத்துல வந்து மெயினா சொல்றாங்க. பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்குன்றத இந்த படத்துல மெயினா சொல்றாங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு ஒரு விஷயத்த வந்து தளபதி மூலியமா சொல்றது கொஞ்சம் நல்லா மாற்றம் வரும் சொன்னாங்கல்ல. இந்த படமே வந்து அந்த மாற்றத்துக்கான படம் தான். நாங்க எல்லாமே அதான் நினைக்கிறோமே. இந்த படத்துல இருக்கிற மாதிரியே ரியலா இருந்தாருன்னா நம்ம தமிழ்நாடு நல்லா முன்னேறி போவோம். நல்ல ஒரு வருங்காலம் இருக்கு நம்மளுக்கு. கண்டிப்பா மாறுன்றத இந்த சினிமாவில் இருக்கும்போது தளபதி எடுத்து யாரும் பிடிச்சது கிடையாது. இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு அவர் எடுத்து யாருமே வருங்காலம் எதிர்காலம் ஃபுல்லா யாருமே வரக்கூடிய காலங்கள் யாருமே தளபதி இடத்த பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வர் வந்து தளபதி தான். தளபதி விஜய் வர்ற ஆட்சி காலம் ஃபுல்லா இதுக்கப்புறம் தளபதி இதோட இருக்குன்னு நாங்க நம்புறோம். தளபதி முதல்வர் தளபதி விஜய். எவராலும் விஜய் ஆக முடியாது.